வணக்கம். உங்க போர்ட்ஃபோலியோவை பார்க்கும்போது எல்லாம் ஒரே செக்கச்செவேல்னு இருக்கா? மார்க்கெட் இப்படி இருக்கும்போது அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கா? அப்போ இந்த உரையாடல் உங்களுக்கு தான். இன்னைக்கு நாம இந்த மார்க்கெட் இரைச்சலுக்கு நடுவுல குறிப்பா எனர்ஜி செக்டார்ல மறைஞ்சிருக்க பெரிய வாய்ப்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். சரி வாங்க, அர்ஜுன்னு ஒரு இன்வெஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் இடத்துல இருந்து நாம இந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்போம். இப்ப நம்மள நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றோமோ அதுதான் அவரும் ஃபீல் பண்றாரு. அர்ஜுன், ஒருவேளை நீங்களும் தான் உங்க ஸ்கிரீனை பார்க்கும்போது இப்படிதான் இருக்கும், ஒரே சிவப்பு மயம். இதை பார்க்கும்போது ஒரு பதட்டமும் குழப்பமும் தான் வருது இல்லையா? நியூஸை பார்த்தா இன்னும் குழப்பம். ஒரு பக்கம் மார்க்கெட் விழுதுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் போர் பதற்றம் அதிகமாகுதுங்கிறாங்க, எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்துல ஏறுது. ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல எனர்ஜி ஸ்டாக்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப எந்த பக்கம் போறதுனே தெரியாத ஒரு நிலைமை. இப்போ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான நேரத்துல தான் சித்தார்த்துங்கிற ஒரு மென்டார் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான இன்வெஸ்டருங்க புல் மார்க்கெட்ல உருவாகிறதில்ல, இந்த மாதிரி குழப்பத்துல தான் உருவாகிறாங்க. அவரு பார்வையில இந்த மார்க்கெட் வீழ்ச்சிங்கிறது ஒரு பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல, அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஓகே, இந்த ஸ்லைடு தான் விஷயத்தோட மொத்த சாராம்சமே. இடது பக்கம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட தற்போதைய நிலை, ஒரே இரைச்சல், பயம், குழப்பம். ஆனா வலது பக்கம் பாருங்க, அதுதான் எனர்ஜி செக்டாரோட உண்மையான கதை. பூமிக்குள்ள இருந்து ஒரு செடி முளைச்சு வர்ற மாதிரி இது ஒரு நீண்ட கால வளர்ச்சிக்கான கதை. நாம இந்த ஷார்ட் டேர்ம் இரைச்சலையும் லாங் டேர்ம் கட்டமைப்பையும் பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். அப்போ அந்த சக்தி வாய்ந்த கட்டமைப்பு கதை என்னது? அது வேற ஒண்ணுமே இல்ல, நம்ம கண் முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய மாற்றம். இதோ பாருங்க, இதுதான் இந்தியாவோட எனர்ஜி புரட்சியோட முதல் ஆதாரம். நம்ம நாட்டோட மின் உற்பத்தி திறன் இப்போ 520 ஜிகாவாட்டை தாண்டிடுச்சு. இது எவ்வளோ பெரிய நம்பர்னு யோசிச்சு பாருங்க. ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த 2 நாடுகளோட மொத்த உற்பத்தி திறனை விட இது அதிகம். இதனால ஒரு காலத்துல இருந்த பவர் பற்றாக்குறையெல்லாம் இப்ப பெருமளவுல இல்ல. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பெட்ரோல் டீசல் மேல நம்ம இருந்த சார்பு மெதுமா குறைஞ்சி சோலார், காத்து மாதிரியான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியோட பங்கு தொடர்ந்து அதிகமாகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா 2030 வரைக்கும் இந்த துறையில பெரிய முதலீடுகள் வரப்போகுது. ஆக நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இது ஏதோ இன்னைக்கு வந்து நாளைக்கு போற ஒரு ட்ரெண்ட் இல்ல, இது அடுத்த 10 வருஷம், ஏன் அதுக்கு மேலேயும் நடக்க போற ஒரு பெரிய பொருளாதார உருமாற்றம். இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்க இந்த எனர்ஜி ஸ்டோரியில 4 முக்கியமான கேரக்டர்ல பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த துறையில முக்கியமான பங்காற்றக்கூடிய 4 கம்பெனிகள். நம்மளோட கேரக்டர் ரிலையன்ஸ். ஒரு பெரிய ஜாம்பவான்னு சொல்லலாம். தன்னைத்தானே எப்பவும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முதல்ல ஆயில், அப்புறம் டெலிகாம், இப்போ இந்தியாவோட பசுமை எரிசக்தி எதிர்காலத்தை நோக்கி முழு வேகத்துல போயிட்டு இருக்கு. ரிலையன்ஸோட ஃபண்டமெண்டல் ஸ்டோரி என்னன்னா, ஒரு பிசினஸ்லேருந்து இன்னொரு பிசினஸ்க்கு ரொம்ப சுலபமா தாவி ஒரு பெரிய ஈகோ சிஸ்டத்தையே உருவாக்குறது தான். அதோட இந்த தொடர்ச்சியான வளர்ச்சி அவங்க ஷேர் பிரைஸோட நீண்டகால சார்ட்ல ரொம்ப தெளிவா தெரியுது. அடுத்து பவர் கிரிட். இவங்கள இந்த துறையோட சைலண்ட் ஒர்க்கர்னு சொல்லலாம். நாடு முழுக்க கரண்ட்டை கொண்டு போற டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி மாதிரிலாம். பவர் கிரிட்டோட வருமானம் ஓரளவு கணிக்கக்கூடியது, அதனால அதோட பங்கு விலையும் மெதுவா ஆனா ரொம்ப ஸ்டெடியா மேல போயிட்டே இருக்கும். அதோட டெக்னிக்கல் சார்ட்டை பாத்தீங்கன்னா அதோட நீண்ட கால சப்போர்ட்டே அது அவ்வளோ சீக்கிரம் உடைக்காது. அந்த மெண்டர் சொன்ன மாதிரி இது மாதிரி ஸ்டாக்ஸ் தான் ஷார்ட் டேர்ம்ல இல்லைனாலும் லாங் டேர்ம்ல உண்மையான வெல்த்தை உருவாக்கும். நம்மளோட 3வது கேரக்டர் என்டிபிசி ஒரு ஸ்டேபிளான பெரிய நிறுவனம். நிலக்கரி மூலமா மின்சாரம் தயாரிச்சு நல்ல பணப்புழக்கத்தோட இருக்காங்க. இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டா ரினியூவபிள் எனர்ஜிக்குள்ளேயும் வராங்க. என்டிபிசியோட டெக்னிக்கல் சார்ட்ல ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. பல வருஷமா ஒரே ரேஞ்சில இருந்த அந்த ஸ்டாக் இப்போ அந்த ரேஞ்சை விட்டு வெளியே வந்து மேல போக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இதோட ஃபண்டமெண்டல் மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். கடைசியா டாடா பவர். இவங்க முழுசா ஃபியூச்சர் மேல பெட் பண்றாங்க. சோலார் பவர், எலக்ட்ரிக் வண்டிகளுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்னு பசுமை எரிசக்தியோட அடுத்த கட்ட வளர்ச்சியில இவங்க தான் முன்னாடி நிக்கிறாங்க. டாடா பவர் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக் கொடுக்குது. இந்த மாதிரி பெரிய பொருளாதார மாற்றங்கள் நடக்கும்போது தான் எதிர்காலத்துக்கான கம்பெனிகள் உருவாகுது. ஆமா, குறுகிய காலத்துல இவங்களோட பங்குகள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட இருக்கலாம், ஆனா சரியான நேரத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஏற்றத்தையும் கொடுக்கும். ஆக இந்த புது பார்வையோட மார்க்கெட்டை டைம் பண்ண முயற்சி பண்றது சரியான வழி இல்லைன்னு அர்ஜுனுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்குது. அவரோட மென்டார் சொன்ன முக்கியமான பாடம் இதுதான். மார்க்கெட் எப்போ சரியாகும்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கு பதிலா கண்டிப்பா நடந்தே தீருன்னு தெரியற பெரிய ட்ரெண்ட்ஸ்ல முதலீடு செய்யுங்க. இப்போ அர்ஜுனோட பிளான் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. அவர் ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறாரு. அதுல
பவர் கிரிட் ஸ்திரத்தன்மைக்காகவும், என்டிபிசி நிலைத்தன்மைக்காகவும், ரிலையன்ஸ் வளர்ச்சிக்காகவும், டாடா பவர் எதிர்காலத்துக்காகவும் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. இது நம்மள கடைசி பாயிண்ட்டுக்கு கொண்டு வருது. ஷார்ட் டேர்ம்ல வர டெக்னிக்கல் நியூஸ், மார்க்கெட் பயம், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு துறையோட நீண்டகால அடிப்படை வலிமையை பார்க்க நம்ம கத்துக்கணும். ஏன்னா கடைசியில இது வெறும் பங்குகளை பத்தின விஷயம் இல்ல, இது நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியோட அடித்தளத்திலேயே முதலீடு பண்ற மாதிரி. ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது முழுக்க முழுக்க கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். எந்த முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் உங்க நிதி ஆலோசகர்கிட்ட கண்டிப்பா ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை பார்க்கும்போது இந்த எனர்ஜி செக்டான மாதிரி வேற எந்த பெரிய தவிர்க்க முடியாத ட்ரெண்ட நீங்க கவனிக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.